ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்கும். எல்லாமே சந்தோஷமாக அமையட்டும். காலையில் ஒரு 4 மணி போல் இருக்கும். இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொல்லியில் யூரியா போட்டு தண்ணி பாய்ச்சணுன்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியும். சீக்கிரமாக போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் வெயிலுக்கு முன்னாடி நம்ம கொல்லிலையும் வேலையை முடிச்சுட்டு வர முடியுன்றதுனால வெளியிலலாம் படப்படன்னு தோலம் போட்டுட்டு இருந்தேன். சீக்கிரமாக தோலம் போகணும்னு நினச்சா நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதுவே ஏற்றுட்டு போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியில் அரிஞ்சு வைக்கிறதுக்கு இன்றைக்கி எலுமிச்சம்பழம்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஊமத்தன்றான்னு சொல்லுவாங்க. இதுவும் கண் திஷ்டி நல்லா போக்கும். இது எல்லா ரோட்லேயுமே நிறையா விளைஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில பேர் அறிஞ்சு வைக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். இருந்துச்சுன்னா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். எப்பயும் போல் லெமன் அறிகிற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் முள் குத்தும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக அதை 2 அரிஞ்சு மஞ்சள் வைக்கிறீங்கனாலும் சிவப்பு வைக்கிறனாலும் நான் 2 பக்கம் சிவப்பு தான் வச்சு. சில பேர் மஞ்சள் வச்சு வைப்பாங்க. நான் அமாவாசை மட்டும்தான் மஞ்சள் வச்சு சிவப்பு வச்சு வைப்பேன். அதெல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணவும் வந்துட்டேன். ஒரு பக்கம் அடுப்பில் சாதம் போட்டுட்டு ஒரு பக்கமும் பயிரும் வேக வச்சுட்டு போனேன். பின்னாடி வாசலையும் ரெடி பண்ண போயிட்டேன். பின்னாடி எப்பயும் போல் பெருச்சிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு மஞ்சள் தூளமாக வச்சு கோலமும் போட்டுட்டேன். செவ்வாய் மட்டும்தான் நான் பின்னாடி வந்து ரெடி பண்ணுவேன். நேற்று வந்து தலை தொத்திட்டு இருந்ததுனால கொஞ்சம் வாசல் வந்துட்டு நல்லாவே இருந்தது. நீட்டாக தலை தொத்தலாம். ஏன்னா அங்கெல்லாம் மாடெல்லாம் தட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம செட் ஆகாது. என்ன தான் தலை தொத்தி இது பண்ணாலும் கொஞ்சம் சாணியெல்லாம் போட்டு வீணாக்கிடும். நம்ம வாசலில் நடக்கிற இடத்துல மட்டும்தான் நான் தலை தொத்தி நேற்று க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்தது. கோலம்லாம் போட்ட பாரு. அதுக்குள்ளே தண்ணியும் விட்டுட்டாங்க. சரி தண்ணி பிடிச்சிட்டு உருளியில் பூவும் மாற்றலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வேலையும் பார்த்துட்டு உடனே வீடியும் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். துடைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பச்சை கல்புரம் கொஞ்சமாக லைசால் மட்டும் போட்டு இன்றைக்கி வீடை கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டேன். போயிட்டு வரதுக்கு முன்னே பின் ஆனால் கூட நம்ம துடைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணி போயிட்டேன்னா வந்து சாமி மட்டுமே கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பசங்க டிஃபன் கேட்டாங்க. டிஃபனும் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தொல்லிக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சு தொல்லிக்கும் கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம்.